டாக்டர் அறம் அவர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் காலத்தின் அருமை கருதி சுருக்கமாக நிறைவுரை ஆற்றுவார் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவர் சொல்லலை. அதனால நான் மிக சுருக்கமாக உங்களிடம் இந்த நிகழ்ச்சி குறித்தும் குறிப்பாக இந்த ஃபேன் ஆஃப் பண்ணி நமது மண்ணினுடைய வரலாற்று பெருமை குறித்தும், ஏன் வெப்பக்கோட்டை அகழாய்வு தமிழ்நாட்டினுடைய வரலாற்று ஆய்வுகளில் மிக முக்கியமான ஆய்வாக இருக்கிறது, தமிழ்நாட்டினுடைய வரலாற்று ஆய்வுகளில் சமீப காலமாக மிக வரலாற்றையே புரட்டி போடக்கூடிய அளவிற்கான ஆய்வு முடிவுகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் வெப்பக்கோட்டை அகழாய்வின் முக்கியத்துவம் என்ன, தமிழ்நாட்டினுடைய வரலாற்று ஆராய்ச்சியில் வெப்பக்கோட்டை அகழாய்வு பெறக்கூடிய இடம் என்ன, இன்னும் எதிர்காலத்தில் நாம் இந்த வரலாற்று ஆய்வுகள் முடிவுகளின் மூலமாக எவற்றையெல்லாம் எந்த கருதுகோள்களை எல்லாம் நிரூபிக்க வேண்டும் என்று குறித்து நாம் சிந்திப்பதற்கு தான் வெப்பக்கோட்டை அகழாய்வு குறித்த கருத்தரங்கத்தை இன்று நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். உலகெங்கும் நதிக்கரையில் தோன்றிய நாகரிகங்கள் குறித்த ஆய்வுகள் மிகப்பெரிய அளவில் நடந்து, அதில் குறிப்பாக சுமேரிய நாகரிகங்கள், நைல் நதிக்கரையில் தோன்றிய எகிப்து நாகரிகம், கங்கை சமவெளியில் தோன்றிய நாகரிகங்கள், சிந்து வெளியில் தோன்றிய நாகரிகம் என்று வரலாற்று காலங்களில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனித நாகரிகங்கள் எப்படி தோன்றின, மனித நாகரிகத்திற்கான குறியீடு என்பது அவன் காடுகளில் வேட்டையாடக்கூடிய வேட்டை சமூகத்திலிருந்து விவசாயத்தை கைக்கொள்ளக்கூடிய வேளாண் குடியாக அவன் மாறக்கூடிய அந்த வளர்ச்சி தான் நாகரிகத்தினுடைய மிக முக்கியமான மையம். இன்று நேற்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை உலகத்தினுடைய வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாம் உற்று நோக்கக்கூடிய அறிவிப்பாக அந்த கண்டுபிடிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. நமது மண்ணிலிருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தாமிரபரணி நதிக்கரையில் சிவகலை என்ற இடத்தில் எடுக்கப்பட்ட அகழாய்வின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பு கருவிகள் இப்போதிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பான ஒரு வரலாற்றை கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான இடங்களில் எல்லாம் இந்த இரும்பு கால கருவிகள் கண்டெடுக்கப்பட்டு, அந்த கருவிகள் எல்லாம் உலகினுடைய தலை சிறந்த ஆய்வு நிறுவனங்களில் அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து, அந்த ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் இது எந்த காலகட்டத்தை சேர்ந்தது என்பதை காய்த்தல் உவத்தல் இல்லாமல் அறிவியல் தரவுகளின்படி வந்திருக்கக்கூடிய முடிவுகள் இப்போதிருந்து ஒரு 5300 ஆண்டுகளுக்கு முன்னகத்தி இரும்பினுடைய கண்டுபிடிப்பை, இரும்பை கண்டுபிடித்தது மட்டுமில்லாமல் அவற்றை வேளாண் குடிகளுக்கு, வேளாண்மை பணிகளுக்கு பயனுள்ள வகையில் கருவிகளாக செய்யக்கூடிய உயர்ந்த தொழில்நுட்பத்தை அப்போது இருந்திருக்கிறது என்ற கண்டுபிடிப்பு தான். இதற்கு முன்பாக இரும்பு கண்டுபிடிக்கப்பட்ட காலம், இதற்கு முன்பாக எந்த ஊரில் எந்த நாகரிகத்தில் இரும்பு வந்தது, அந்த இரும்பினுடைய பயன்களை எல்லாம் இன்னும் ஒரு 1000 ஆண்டுகள் இட்டகத்தி நம்மளுடைய வரலாற்று பெருமிதத்தை நிலைநிறுத்தி இருக்கிறார்கள். இந்த வகையில் நமது மண்ணுக்கு மிக அருகில் ஒரு 100 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய வைகை நதி நாகரிகம், கீழடியிலிருந்து எடுக்கப்பட்ட சங்ககாலத்திற்கு முந்தைய அல்லது அந்த காலகட்டத்தை சேர்ந்த வைகை நதி நாகரிகத்தினுடைய அகழ்வாய்வு பொருட்கள் எல்லாம் நம்மளுடைய மிக முக்கியமாக ஒரு நாகரிகத்தினுடைய வளர்ச்சி என்பது வேட்டை சமூகத்திலிருந்து வேளாண் பெருங்குடி சமூகமாக மாறுவதும், அதைவிட முக்கியம் எழுத்தறிவை அந்த சமூகம் எப்போது பெற்றிருந்தது, எழுத்தறிவை பெறுவது மட்டுமில்லாமல் அந்த சமூகத்தினுடைய நகர்ப்புற நாகரிகம் எப்படி இருந்தது, அதனுடைய பொருளாதாரம் எப்படி இருந்தது, உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாகரிகங்களோடு அந்த நாகரிகம் கொண்டிருந்த தொடர்பு எத்தகையது என்பதை எல்லாம் ஆய்வு செய்கின்ற போதுதான் அதனுடைய பண்பாட்டு செழுமை தெரிய வருகிறது. அது வைகை நதி நாகரிகமாக இருந்தாலும் சரி, நம் மண்ணிற்கு தெற்கே இருக்கக்கூடிய தாமிர
சிந்துவெளியினுடைய நாகரிகமாக இருந்தாலும் சரி, யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதிக்கரையினுடைய நாகரிகமாக இருந்தாலும் சரி, சுமேரிய நாகரிகம், நைல் நதிக்கரை நாகரிகம் என்ற உலகினுடைய மிகப்பெரிய நாகரிகங்கள் எல்லாம் அந்த ஆற்றங்கரையில் தான் தோன்றி வளர்ந்திருக்கிறது. இந்த ஆற்றங்கரைகளில் தோன்றி வளர்ந்த நாகரிகங்களைப் போல நமது வைப்பாற்றங்கரையில் தோன்றி வளர்ந்த வெப்பக்கோட்டை, விஜயகரிசல்குளம் அகழாய்வில் எடுக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் இந்த நதிக்கரை நாகரிகங்களில் இந்த மக்கள், இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் எத்தகைய வரலாற்று சிறப்பை கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் அறிகின்ற போது நாம் எத்தகைய வரலாற்று பெருமைக்குரியவர்கள் என்பது தெரிய வருகிறது. இந்த வெப்பக்கோட்டை அகழாய்வு என்பது 3 கட்டங்களாக 2 கட்டங்கள் முடிந்து தற்பொழுது 3வது கட்டம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இங்கே எடுக்கப்பட்ட பொருட்கள் எதை உணர்த்துகிறது? இங்கே பேசுகின்ற போது இதற்குரிய திரு சாந்தலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டார். இங்கே எடுக்கப்பட்ட சூது பவள மணிகள், கார்னிலியன் ஸ்டோன்ஸ் என்று சொல்லக்கூடிய சூது பவள மணிகள் இதுவரை தென்னிந்தியாவில் நடைபெற்ற அகழாய்வுகளில் 3 இடங்களில் தான் இந்த சூது பவள மணிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சூது பவள மணிகளை தருவிப்பதும் அவற்றை தொழிற்கூடத்தில் வைத்து ஒரு பொருளாக்குவதும், ஒரு மேம்பட்ட ஒரு பொருள்களாக மாற்றுவதும் என்பது உயர்ந்த தொழில்நுட்பத்திற்கு சான்றாக இருக்கக்கூடிய. அப்படி இந்த சூது பவள மணிகள் கீழடியிலும் கேரளத்திலும் வெப்பக்கோட்டையில் என்ற 3 இடங்களில் தான் சூது பவள மணிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் மற்ற அகழ்வாய்வுகளை விட வெப்பக்கோட்டை அகழாய்வு ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், இது மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய வணிக தொடர்பை வலியுறுத்துகிறது, வணிக தொடர்பை உறுதிபட தெரிவிக்கிறது. சங்கு வளையல்கள், அது சங்கு வளையல்கள் இங்க 3ஆம் கட்ட அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சங்கு வளையல்களினுடைய நேர்த்தி ஒரு தேர்ந்த தொழில்நுட்பத்தோடு ஒரு தொழிற்கூடம் இங்கே இருந்திருக்க வேண்டும். அதை ஏறத்தாழ ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யத்தக்க அளவிற்கான ஒரு தரத்தோடு அந்த சங்கு வளையல்கள் இருக்கிறது. இங்க டாக்டர் அறம் பேசுறப்ப தூத்துக்குடிக்கு மிக அருகில் இருப்பதால அங்கிருந்து வந்திருக்கும். அங்கிருந்து அந்த பொருட்களை எல்லாம் தெரிவித்து இங்கு ஒரு இடத்துல இருந்து பொருளை வாங்கிட்டு வந்து அங்கே ஒரு தொழிற்சாலை வைத்து அந்த தொழிற்சாலைகள் மூலமாக புதிய பொருட்களை செய்து நாம் அவற்றை அனுப்பக்கூடிய, ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கான ஒரு தொழிற்கூடம் இருந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அந்த இதில் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய பொழுதுபோக்கு தந்தத்தாலான தாயக்கட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. தாயக்கட்டைகள் நம்ம விளையாடக்கூடிய, பொழுதுபோக்கிற்காக விளையாடக்கூடிய தாயக்கட்டைகள் தந்தத்திலான ஒரு அளவுல வடிவமைக்கப்பட்ட தாயக்கட்டைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இருக்கக்கூடிய சுடுமண் உருவங்கள், அந்த சுடுமண் உருவங்கள் ஒரு மேம்பட்ட நாகரிகத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இரும்பு கருவிகள், இந்த பகுதியில் கண்டுபிடிக்கக்கூடிய நமது வேளாண்மை சார்ந்த பொருட்கள், தொழில் சார்ந்த பொருட்கள், இதை விட மிக முக்கியம், இங்கே தங்கத்தாலான குண்டு மணி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது அந்த காலகட்டத்தில் எவ்வளவு ஒரு செல்வ செழிப்போடு இந்த சமுதாயம் இருந்திருக்கிறது, அத்தகைய அணிகலன்களை அணியக்கூடிய பண்பாட்டு செலுத்து இங்கே இருந்திருக்கிறது, அதனுடைய செல்வத்தன்மை இப்படி இருந்திருக்கிறது என்று நமது வைப்பாற்ற கரையினுடைய நாகரிகத்தில் வெப்பக்கோட்டை விஜயகரிசல்குளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பொருட்கள் என்பது வரலாற்று காலத்தில் எவ்வளவு செல்வ செழிப்போடு இந்த பகுதி இருந்திருக்கிறது என்பதை மட்டுமல்ல, மற்ற அகழ்வாய்வுகளை விட
ஆய்வு செய்து ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது குறித்த தொன்மையை கண்டறிந்த மதிப்பிற்குரிய பேராசிரியர் பாலசுப்ரமணியன் அவர்கள், பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த அகழாய்வுக்கான ஒரு முன்னோடியாக பல பொருட்களை கண்டறிந்தார். எனவே அதனுடைய தொடர்ச்சி நம்ம கீழடி எடுத்துட்டீங்கன்னா அங்க ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர், அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் அங்க அடிக்கடி இந்த மாதிரி பொருட்கள் நிறைய வருதே அப்படின்னு சொல்லி அதை ஒரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கழித்து ஒரு சூழல் வர்றப்ப அங்கே அகழாய்வு செய்கின்ற போது புதிய பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்படி இந்த பொருட்களை எல்லாம் கண்டுபிடிப்பது என்பது வரலாற்றில் இந்த இடம் எத்தகைய பெருமைக்குரியது, நம்மளுடைய முன்னோர்கள் எத்தகைய பெருமையோடு வாழ்ந்தார்கள், நாம் எத்தகைய பெருமைக்கு சொந்தக்காரர்கள், இன்னும் நாம் பயணிக்க வேண்டிய அடுத்த 100 ஆண்டுகள், அடுத்த 1000 ஆண்டுகள், அடுத்த 10,000 ஆண்டுகள் குறித்து நாம் திட்டமிடுவதற்கு இவையெல்லாம் நமக்கு உறுதியாகும். இந்த அகழாய்வினுடைய நோக்கம் அகழாய்வை எடுத்து பொருட்களை வைப்பது மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காகவும் வரலாற்று உணர்வை பெறுவதற்காகவும் விருதுநகர் மாவட்டத்தில் ஏறத்தாழ 8 கோடி ரூபாய் மதிப்பில் தற்பொழுது விருதுநகர் மாவட்ட அருங்காட்சியகம் கட்டப்பட்டு வருகிறது. வெப்பக்கோட்டையில் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான பொருட்கள் எல்லாம் அந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற இருக்கிறது. இன்னும் 2-3 மாதங்களில் அந்த பணி முடிந்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிக்கு எதிரே இருக்கக்கூடிய இடத்தில் அந்த அருங்காட்சியகம் வர இருக்கிறது. அதற்கான கட்டுமான பணிகளும் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த வெப்பக்கோட்டை அகழாய்வு குறித்து இந்த பகுதியில் மைப்பாற்ற கரையில் வாழக்கூடிய நாம் எல்லாம் மிகப்பெரிய பெருமை கொள்ள வேண்டும். நம் முன்னோர்கள் எத்தகைய வரலாற்றோடு வாழ்ந்தார்கள் என்பது குறித்தும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்று ஆய்வுகளில் வெப்பக்கோட்டை என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சொல். விஜய கரிசல் குளம் வெப்பக்கோட்டை என்பது எப்படி வைகை நதி நாகரிகத்தை கீழடி சொல்கிறதோ, பொருளை நதி நாகரிகத்தை சிவகலை ஆதிச்சநல்லூர் சொல்கிறதோ, அதே போல் வைப்பாற்ற கரையின் வரலாற்றை விஜய கரிசல் குளம் சொல்லும். தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத பல்வேறு நாகரிகத்திற்கு, நவீன மேம்பட்ட தொழில் வளர்ச்சிகளை கொண்ட நாகரிகத்திற்கு ஒரு முன்னோடி நமது வெப்பக்கோட்டை விஜய கரிசல் குளம் அகழாய்வு. அது குறித்து இதே ஊரில் நடத்துவதுதான் மிக பொருத்தமானது. இதை நம்ம நடத்தலாம், விருதுநகரில் நடத்தலாம், மதுரையில் நடத்தலாம், எங்க வேணாலும் நடத்தலாம், நடத்த போறோம். அடுத்தடுத்து இதற்கான கருத்தரங்குகள், ஆய்வரங்குகள்லாம் நடக்கும். ஆனால் இந்த மண்ணில் இருக்கக்கூடியவர்கள் இதனுடைய பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எத்தகைய மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விஜய கரிசல் குளத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய அகழாய்வுடைய பெருமைகள் தெரியாமல் வெளியில் இருப்பவர்களுக்கு தெரிவது என்பது அது அடுத்த கட்டம் தான். அதை விட பெருமை வேறொன்றும் இருக்க முடியாது. நம்மளுடைய வரலாற்றை நாம் அறிந்து கொள்வது. இதனால்தான் இந்த சிறிய கிராமத்தில் கூட நாம் ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு காரணம், இந்த மண்ணினுடைய பெருமை குறித்து முதலில் நிலைநிறுத்தப்பட வேண்டும். நாம் எத்தகைய பெருமைக்கு சொந்தக்காரர்கள் என்ற புரிதல் நமக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த நிகழ்ச்சியை இன்று வெப்பக்கோட்டையில் நடத்துகிறோம். கரிசல் இலக்கிய கழகத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் நமது மண் குறித்தும் நம்மளுடைய இலக்கிய பெருமை குறித்தும் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு நிகழ்ச்சியை மாதந்தோறும் கரிசல் இலக்கிய கழகம் நடத்தி கொண்டிருக்கிறது. இதில் இங்க வந்திருக்கக்கூடிய கூட்டத்திற்கு மட்டும் இல்லை, இதை பதிவு செய்து இணைய வழியில் நிறைய பேர் பார்க்கிறார்கள், 100கணக்கான பேர் பார்க்கிறாங்க யூடியூப்ல எல்லாத்தையும். எனவே இந்த பெருமை, இந்த வரலாற்று தொடர்ச்சி, இலக்கிய செயல்பாடுகள் எல்லோருக்கும் சென்று சேர்வதற்கான பணிகளை கரிசல் இலக்கிய கழகம் தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்காக தன்னுடைய மிக முக்கியமான அலுவலர்கள், தன்னுடைய வயோதிகம் எதையும் பாராமல் மதுரையிலிருந்து வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தொல்லியல் ஆய்வாளர் திரு சாந்தலிங்கம் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் கரிசல் இலக்கிய கழகத்தின் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் இந்த பகுதியில் வரலாற்று உணர்வுகளை தொடர்ச்சியாக விதைப்பதிலும் இன்னும் கடந்த ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக வரலாற்று பணிகளை ஆற்றி வரக்கூடிய மதிப்பிற்குரிய பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் அவருடைய முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்காக வருகை கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு ஆர்வலர்கள், இந்த கிராமத்தில் நான் வருவதற்கு முன்பாக கலை நிகழ்ச்சிகளை செய்த குழந்தைகள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய பணிகளையே மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிவித்து, இன்னும் பல நிகழ்ச்சிகளை கரிசல் இலக்கிய கழகம் வரலாற்றோடும் தொல்லியலோடும் நிறைய செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த